நெல்லை, திருச்சி 2 இடங்கள்ல வந்து முன்னிலை நிலவரம் அப்படின்றது தபால் வாக்குகள் தான் தரணிதரன். 2 நெல்லை, திருச்சி இதுல பாஜக முன்னிலையில், தபால் வாக்குகள் எண்ணப்படுறதுல முன்னிலையில் இருப்பாங்க. முதல் 5 ஓட்டு எண்ணிருப்பாங்க சார். அதுல வந்து ஒரு பாஜக கேண்டிடேட்டோட குடும்பத்தினரா இருப்பாங்க. போக போக பாருங்க அங்க டெபாசிட் வராது அந்த தொகுதியும். இப்ப கடந்த முறை திருச்சியில் வந்து திமுக கூட்டணி அதிக வாக்கு வித்தியாசம். கண்டிப்பா சார், அதான் சார் வரப்போகுது. அதான் 5 ஓட்டு 10 ஓட்டு இப்ப கவுண்ட் ஆயிருக்கும். நீங்க இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு பாருங்க. போன தடவையோட பெரிய மாதிரி இந்த தடவை நமக்கு வெற்றி வரும். இந்த ரெண்டும் ஒண்ணாயிடுங்க. மீண்டும் மாறிட்டே இருக்கு. உங்களுக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு சுற்றிலும் ரொம்ப குறைவான. எனக்கு பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் இப்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்ப வந்து அட்லீஸ்ட் 1 அப்படின்னு ஏதோ தப்பி தவறி 5 ஓட்டு 10 ஓட்டு என்றதுனால வருது. அதனால அதை வச்சுட்டு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். அதே மாதிரி இப்ப சிறுபான்மையினர் பத்தி பேசினாங்க. அது ஏன் எப்படி சார் நம்பிக்கை வரும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு? சிஏஏ என்ஆர்சி கொண்டு வரும்போது அதிமுக யாரோட கூட்டணியிலிருந்து பாஜகவோட அப்ப பாராளுமன்றத்துல மேல் சபையில எதிர்த்து வாக்களிச்சாங்களா? கிடையாது. அப்ப வந்து அப்ப இருந்து அவங்க கட்சி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, எடப்பாடியார் அவர்களும் சரி அதை கண்டிக்கல. இன்ஃபேக்ட் அதுல 2 பேர்ல ஒருத்தர் வந்து அதை பாராட்டி பேசினாங்க. இப்ப என்ன வேணாலும் பேசலாம். அதெல்லாம் வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கேட்டிருக்காங்க, புரிஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு யாரு ஆபத்து, யாரு வந்து அவங்களுக்காக இருக்காங்க அப்படிங்கறத நம்ம யாரும் பிரிச்சு பார்க்க கூடாது. ஆனா ஒரு மத்தியில ஒரு ஆட்சி, ஒன்றிய ஆட்சி ஒண்ணு, ஒரு தரப்பு மக்கள் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களை இடையூறு கொடுக்கணும்னே ஒரு ஆட்சி நடத்தும் போது, சரிங்களா, அப்ப வந்து ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு தேவை. அது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தருது. பிரியன், நெல்லையில் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து முன்னிலையிலேயே இருந்துட்டு இருக்கிறார். திருநெல்வேலி பாஜக அணியினர் வந்து நம்பிக்கையோடு பார்த்த தொகுதியா இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, பாஜகவினர் வந்து பாஜக கூட்டணியினர் வந்து நம்பிக்கையோட பல தொகுதியில் பார்க்குறாங்க. அதாவது தருமபுரியை பார்க்குறாங்க, வேலூரை பார்க்குறாங்க, திருநெல்வேலியை பார்க்குறாங்க, ராமநாதபுரம் பார்க்குறாங்க, தேனியை பார்க்குறாங்க, ஸோ சென்னையை பார்க்குறாங்க. அவங்க ஒரு 8-9 தொகுதிகள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்குறாங்க. பட் அது 40 விழுக்காட தாண்டும். அதுல வந்து நயினார் நாகேந்திரன் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா லோக்கல்ல வந்து அவர் நல்ல செல்வாக்கு மிக்க ஒரு தர இருக்காரு. அவர் ஏடிஎம்கே பேஸ்லேருந்து வந்தவர் ஆக்சுவலாக. ஸோ அவருக்கான வாக்கு வங்கின்னு ஒன்று கண்டிப்பாக ஒரு பர்சனாலிட்டி வைஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து காங்கிரஸோடைய கேண்டிடேட் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கொண்டு வந்தீங்க ராபர்ட் ப்ரூஸ் ஒருத்தரை போட்டாங்க, நெல்லையில் போட்டிருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு ஏற்கனவே வந்து திருநெல்வேலியில் வந்து நெல்லையில் வந்து திமுக வந்து பல கோஷ்டி பூசலில் இருக்கு. அது எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ நயினார் நாகேந்திரன் வந்து முன்னணியில் இப்போ இருக்கார். ஆனால் இதுவே கூட பின்னாடி மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது தற்சமே ஒரு. ஆனால் அவர் வந்து ஒரு டஃப்பான ஒரு போட்டியை கொடுப்பார் என்பது நிச்சயம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உத்தரப்பிரதேச நிலவரம், முன்னிலை நிலவரம் பார்க்கிறப்ப 39 பாஜக, 17 சமாஜ்வாதி, 5 காங்கிரஸ் நிலவரம் வந்திருக்கு. பிரியன், முன்னிலை நிலவரம். தபால் வாக்குகளா இவிஎம்மா? தபால் வாக்குகளோட எண்ணிக்கை தான் வருது. 17 + 5 அப்படின்றது. அதாவதுங்க ஒரு சராசரி உத்தரப்பிரதேசம் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ஒரு சராசரி மனிதனோட எண்ண ஓட்டத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும். அதுதான் இந்த ஓட்டுக்கெல்லாம் காரணமா இருக்கும். வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு. மேடம் சொன்னாங்க தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வுனாங்க. அதுக்கு மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே காரணம். அவங்க மாநில அரசை குறை சொன்னாங்களே தவிர மத்திய அரசை குறை சொல்லி பேசவே இல்லை. எந்த மீட்டிங்லையும் ஏடிஎம்கே பேசவே இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி, காங்கிரஸ் கொடுத்த உறுதிமொழிகள், 1 லட்சம் பெண்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் 30 லட்சம் வேலைகள், இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள்கிட்ட ஈடுபட்டு இருக்கா இல்ல பிரதமருடைய வெறுப்பு பேச்சுக்கள் ஈடுபட்டிருக்கான்றதான் முக்கியமான விஷயம். இப்போ உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு நெர்வ் சென்டர், அது பாஜகவுடைய லெபார்டரி. அது ஆக்சுவலா அந்த லெபார்டரியில வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு ஃபைட்டை தபால் ஓட்டுல கொடுக்குறாங்கன்னா, தபால் ஓட்டு வந்து ஒரு மிடில் கிளாஸ் அரசு ஊழியர்கள் போடுற ஓட்டு. மிடில் கிளாஸ் அரசு ஊழியர்கள் என்ன மனநிலை வச்சிருக்காங்களோ அது வந்து கீழ் லெவல் வரையும் மக்கள் வரையும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து ஒரு டஃப்பான ஒரு போட்டியில கொண்டு போய் முடிக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆக்சுவலா ராகுல் அகிலேஷ் அணி வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க. உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள் குறைவதும் உங்க கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியா மாறும்ன்றதுதான் முன்பு சொல்லப்பட்டது. தபால் வாக்குகள்லயே ராகுல் அகிலேஷ் 17 + 5 22, 39 வெர்சஸ் 22 இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு விதமான நெருக்கடி உத்தரப்பிரதேசத்துல இருக்கோ? உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரையில நாங்க திரும்ப சொல்றது 70 இடங்களுக்கு மேல நாங்க வெற்றி பெற போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல அதனுடைய அது ஆரம்பிச்சிடும். அதனுடைய தபால் வாக்குகளை
ரொம்ப டூ ஏர்லி தான். நான் அதுல மாற்று கருத்து இல்லை. நிலவரம் மாறலாம், கடைசி நொடியில கூட மாறலாம். ஆனா அரசு அதிகாரிகள் இவர்களுடைய எண்ண ஓட்டமே சரிக்கு சமமா இருக்காங்க. அதுவே அரசு அதிகாரிகளே மொத்தம் 11,000 ஓட்டு இருக்குது தபால் ஓட்டுன்னு சொன்னா இது வரைக்கும் அரை மணி நேரத்தில் எத்தனை ஓட்டு எண்ணிருப்பாங்க? ஏன்னா ஒவ்வொரு கவரும் பிரிச்சுட்டு அதை கையெழுத்து வந்து வெரிஃபை பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. அதனால இது வந்து மிக 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 ஆரம்ப கட்டம். இது வந்து அவர் சகோதரர் சொன்ன மாதிரி திமுக பிஜேபிக்கு ஒரு வந்து சொந்தா சந்தோஷம், ஆனா காங்கிரஸுக்கு சொன்னா நாங்க இப்போதைக்கு எதை பத்தியுமே கவலைப்படல. இது எங்களுக்கு சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருப்போம். மதியத்துக்கு மேல வரப்போகுது உண்மை நிலவரம் என்னன்னு வரப்போகுது. ஏன்னா உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலத்துல எப்படி வந்து மாற்றம் அடைஞ்சிருக்குன்றத உத்தரப்பிரதேச மக்கள் புரிஞ்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காட்டாட்சி நடந்திருக்கும். அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ரூல்லாம் ஒரு சாதாரண சட்டம் ஒழுங்கே கிடையாது. ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி ஒரு வியாபாரம் பண்ண முடியாது, அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கிற அமைதியான வளர்ச்சியை நோக்கி மாநிலமாக, இரட்டை இன்ஜின் சர்க்கார் உள்ள மாநிலமாக மாற்றியிருக்காரு யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடி அவர்களும். ஆகினால உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரையில 70 இடங்களுக்கு மேல நாங்க வெற்றி பெற போறோம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம்.